என்னடா பேரே வித்தியாசமா இருக்குன்னு பாக்குறீங்களா? இது என் கூட ஒர்க் பண்ண ஒரு மேம் சொல்லி கொடுத்த ரெசிபி. அதனாலதான் அவங்க பேரையும் சேர்த்து செல்வி சிக்கன் கிரேவின்னு வச்சிருக்கேன். சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும், சப்பாத்தி பூரிக்கும் சூப்பரா சுட் ஆகுங்க. நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து நல்லா கழுவி வச்சிருக்கேங்க. உங்களுக்கு வேணும்னா ஒரு கரண்டி தயிர் ஊத்தி கொஞ்சம் ஊற வச்சுக்கோங்க. சிக்கன் கொஞ்சம் சாஃப்டா வேகும். வதக்கறதுக்கு பாத்தீங்கன்னா 2 பெரிய தக்காளி எடுத்திருக்காங்க. ஆப்பிள் தக்காளி எடுத்துக்கோங்க, அது நல்லா இருக்கும். பெரிய வெங்காயம் பாத்தீங்கன்னா 2 போதும். ஆனா சின்ன சின்னதா இருக்கிறதுனால நான் 3 எடுத்திருக்கேங்க. 2 பச்சை மிளகாய் எல்லாமே வெட்டி வச்சுக்கலாம். தக்காளி மட்டும் வெட்டினதை சும்மா மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுக்கணும். இல்லைன்னா அந்த தக்காளியை மட்டும் சாப்பர்ல போட்டு கொஞ்சம் நல்லா ஃபைனா சாப் பண்ணி எடுத்துக்கலாம். மீடியம் சைஸ் பூண்டு பல்லு ஒரு 12 சேர்க்கிறேங்க. பூண்டு பல்லு பெருசா இருந்ததுன்னா அதுக்கு அந்த மாதிரி அளவு குறைச்சிக்கோங்க. இஞ்சி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய துண்டு இஞ்சி, இதை 2ஆ 3ஆ வெட்டி சேர்த்துக்கோங்க. அப்பதான் மிக்சியில அரைப்படும். நான் மசாலா பொடி எதுவும் சேர்க்க போறது இல்லை, அதனால இது கூடவே ஒரு நல்ல பெரிய துண்டு பட்டை, ஒரு 5 அல்லது 6 கிராம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசா. கசகசா இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க, இருந்தா சேர்த்துக்கோங்க, சேர்த்தா நல்லா இருக்கும். கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்டா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்ப நல்லா ஒரு அடிக்கனமான கடாய் எடுத்துக்கோங்க. இது இரும்பு கடாய்னு எடுத்திருக்கேன். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சூடானதுமே ஒரு 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை முதல்ல சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயமும் கூட அந்த பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃபிளேம்ல வச்சு வதக்கிக்கோங்க. நான் அடிகனமான கடாய், அது இரும்பு கடாய்ன்றதுனால நான் ஹை ஃபிளேம்ல தாங்க வச்சு வதக்குறேன். எனக்கு அடி பிடிக்காது. அதே கொஞ்சம் லேசான கடாயா இருந்ததுன்னா டக்குன்னு அடி பிடிச்சிடும். அப்ப நீங்க கொஞ்சம் சிம்ல வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் சொன்ன மாதிரி தக்காளியை மிக்சியில ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்திருக்கேன். நைஸா அரைக்க கூடாது, சும்மா ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்தா போதும். அதை உள்ள சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாங்க. எண்ணெய் பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கினாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு விழுத உள்ள சேர்த்துக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு மேம் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எனக்கு நிறைய ரெசிபி சொல்லி கொடுத்துருக்காங்க. 1 2 3 4 பர்ஃபின்னு ஒரு ரெசிபி, அதுதான் என்னோட சேனல்ல ஷார்ட்ஸ்ல கிட்டத்தட்ட 8 மில்லியன்ஸ் அளவுக்கு வியூஸ் போனது. அது அவங்க சொன்ன ரெசிபி தான். இப்ப பாருங்க, நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா ஃப்ரை ஆயிருச்சு. பாத்தீங்களா, எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கா? இந்த ஸ்டேஜ்ல நம்ம சிக்கன் கழுவி வச்சிருக்கோம் பாருங்க, அந்த சிக்கன் எடுத்து உள்ள போடணும். சிக்கன் எப்பவுமே கொஞ்சம் தயிர்ல மேரினேட் பண்ணி செஞ்சோம் அப்படின்னா சிக்கன் நல்லா சாஃப்டா இருக்குங்க. ஆனா நான் தயிர் காலையில உரையூத்தி வச்சது இன்னுமே தயிர் ஆகலைங்க. அதனாலதான் நான் இன்னைக்கு தயிர் சேர்க்கல. நல்லா ஒரு 2 நிமிஷம் இந்த சிக்கனை நல்லா அந்த மசாலால வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்க்கிறேங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்த போறேன் கடைசியில, அதனால 3 ஸ்பூன் சேர்க்கிறேன். நீங்க தேங்காய் அரைச்சு ஊத்தாம பண்ணீங்கன்னா 2 அல்லது 2.5 ஸ்பூன் போதும். 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பும் சேர்த்துட்டு ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த சிக்கன் வேகணும். சிக்கன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி விடும், இருந்தாலும் கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வரணும்ன்றதுனால கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃபிளேம்ல வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க. சிக்கன் வேகணும் இல்லையா, அதுக்காக தான். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓபன் பண்ணிட்டு திரும்ப கலந்து விடுங்க. இப்பவே பாத்தீங்களா கொஞ்சம் எண்ணெய் நல்லா மேல வந்திருக்கா? கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி வச்சு 5 நிமிஷம் வைங்க. சிக்கன் சூப்பரா வெந்துடும். நீங்க குக்கர்லயே கூட வச்சுக்கலாங்க. குக்கர்ல தாளிச்சு விட்டுட்டு குக்கர் மூடி வெயிட் போட்டு ஒரு 3 விசில் விட்டீங்கன்னா போதும், சிக்கன் சூப்பரா வெந்துடும். நீங்க பாத்துக்கோங்க நடுவுல எடுத்து சிக்கன் வெந்திருக்கா அப்படின்ட்டு. 10 நிமிஷம் அப்படிங்கிறது நான் சும்மா அப்ராக்சிமேட்டா சொல்றதுதான். வேகலைன்னா இன்னொரு 2 நிமிஷம் சேர்த்து கூட வச்சுக்கலாங்க. இப்போ நல்லா 10 நிமிஷம் நான் வச்சுட்டேன். நல்லா சிக்கன் வந்திருக்கு. அந்த நம்ம ஊத்தின எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேல வந்திருக்கு. நீங்க தேங்காய் ஊத்தல அப்படின்னா இதுவே இன்னும் கொஞ்சம் திக்காகிறது வரைக்கும் கொஞ்சம் ஹை ஃபிளேம்ல வச்சுட்டு கொத்தமல்லி தலை தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. கீ ரைஸ் தேங்காய் பால் சாதத்துக்குள்ள தொட்டுக்கிறதுக்கு சூப்பரா இருக்கும். ஆனா நான் என்ன பண்றேன், கொஞ்சமா தேங்காய், நான் காமிச்சிருக்கிற அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி முந்திரி, ஒரு 10 முந்திரி இருந்தா போதும், சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி நைஸா அரைச்சுக்கோங்க. நான் ஏது அரைச்சு ஊத்துறேன்னா, எனக்கு மத்தியானத்துக்கு ரைஸுக்கும் வேணும், நைட்டுக்கு சப்பாத்திக்கும் வேணும், கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா வேணும்ன்றதுனால கொஞ்சம் தேங்காய் அரைச்சு ஊத்துறேன். கொஞ்சம் ரிச்சாவும் இருக்குங்க. இப்ப தேங்காய் அரைச்சுத உள்ள ஊத்திடலாம். இப்ப ஏற்கனவே திக்கா தான் இருக்கு. இந்த தேங்காய் விழுத அரைச்சு ஊத்தும் போது இன்னும் கொஞ்சம் திக்காகும். அதனால மிக்சியில ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கலந்து கூட ஊத்திக்கோங்க. ஏன்னா நம்ம முந்திரியும் சேர்த்திருக்கோம் பாருங்க, டக்குன்னு திக்காயிரும். இந்த தேங்காய் கலவை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அடுப்புல வச்சீங்கன்னா போதும். அதாவது கொதிச்ச நேரத்துல இருந்து 2 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா சூப்பரா கிரேவி செட் ஆயிரும். பாருங்க, இப்ப நான் 2 நிமிஷம் வச்சதுலயே பாத்தீங்கன்னா எப்படி செட் ஆயிடுச்சு. 2 நிமிஷம் நான் சிம்ல வச்சேன். கொதி வந்ததுக்கு அப்புறம் 2 நிமிஷம் சிம்ல வச்சேன். சூப்பரா கிரேவி ரெடி ஆயிருச்சு. கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருங்க. உங்களுக்கு நீங்க சர்வ் பண்ணும்போது வேற பவுல்ல மாத்திக்கோங்க. ஏன்னா எப்பவுமே அந்த இரும்பு கடாய் இல்லைன்னா மண் சட்டில எல்லாம் அப்படியே வச்சீங்கன்னா கொஞ்சம் நேரம் சூடு நல்லாவே இருக்கும். அப்புறம் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேல வரும். இது நீங்க சாதத்துக்கு போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். சப்பாத்தி பூரிக்கு ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்களும் இந்த சிம்பிளா செய்யற கிரேவியை வீட்டுல செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.